இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி. இதுக்கு என்ன 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 தெரியுமா, இது ஏஜ் லிமிட் இல்ல, குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அந்த மாதிரி இது நம்ம ஒரு ஏஜென்ட் மாதிரி இல்லைங்க அவருக்கு. நம்ம எல்ஐசில எல்லாம் போலீஸ் கொடுக்க மாதிரி இல்லை, அவருக்கு ஒரு பிசினஸ் துறக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இல்லையா. நம்ம இது வந்து எல்லாரும் நம்ம ஒரு பங்காளியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிசினஸ் அவர்கிட்ட கொடுக்கறது. பெரிய அவசரங்க, எல்லாருக்கிட்டவும் சொல்லிடுங்க, நம்ம கூட்டத்தை சேர்த்துடுங்க. ரெண்டாவது வந்து எல்லாரும் நம்ம சிஸ்டத்தை இல்லையா, நம்ம இப்போ வந்து ட்ரஸ்ட் வாலெட்ட அப்டேஷன் நடக்குது, அப்போ மெட்டா மாஸ்க்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி டெய்லி நம்ம என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நம்ம ரிவார்டா வருது எல்லாரும் டெய்லி பார்த்துடுங்க. அப்பதான் அது பயம் மாறும். டெய்லி ஓப்பன் பண்ணும் போதுதான் நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஒரு எனர்ஜி வரும், நமக்கு இவ்வளவு வருதா டெய்லி, அது பார்க்கும்போது தான் தெரியும். இல்லாட்டி அப்படியே வச்சிருந்தா யாரும் திறக்க மாட்டா, நம்ம கேட்கும் போது அவருக்கு புரியவும் மாட்டா. அதுக்காக எல்லாரும் நான் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், எல்லாரும் அவரோட சிஸ்டத்தை அவரோட மொபைல்ல டெய்லி ஓபன் பண்ணி பார்த்துடுங்க, என்னென்னலாம் வருது, என்னெல்லாம் ரிவார்டு வருது. அப்பதானே நமக்கு நம்ம நம்ம பிசினஸ் கிட்ட சொல்லும் போது அவருக்கு காட்டி கொடுக்க முடியும் இல்லையா. அப்பதான் விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தா தான் பிசினஸ் வரும். அதுக்காக எல்லாரும் அது கத்துக்கிடுங்க. நம்ம மெட்டாமாஸ்க் இப்ப புதிய இதுல நமக்கு ஓபன் பண்ண முடியும். அது உங்களோட அப்ளைனோட கேட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சு படிச்சிடுங்க. மெட்டாமாஸ்க் ஈஸி தான், எல்லாம் ஈஸி தான். எங்களை எல்லாரும் அது படிச்சுதான் நம்ம பிசினஸ நம்ம நல்லபடியா ஏற்ற முடியும். இப்ப எல்லாரும் அது ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஸ்ரீஹரிதான் சொல்லியாச்சு இல்லையா, வாழ வைத்து வாழ்வோம். என்ன டைலாக்ல சாரு சொன்னது சூப்பரா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். அதுதான் சாரு பொருளாதார சுதந்திரம் சாரு சொல்லி இல்லையா, அதுக்குதான் வாழ வைத்து வாழ்வோம். நம்ம பிசினஸ் வந்து அவ்வளவு புரிதமான பிசினஸ்ங்க. எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் உலகத்திலேயே கிடைக்காது. நமக்காக அந்த கிரேட் நம்ம டாக்டர் டானியல் ஜோன்ஸ் சார் கொடுத்திருக்கு. நம்ம கிரேட் தலைவர் வந்து அசோக் சார், கண்ணன் சார் வந்து நமக்காக எல்லாருக்கும் வேண்டி எல்லா இடத்திலயும் போய் பிசினஸ் எல்லாம் நமக்காக சேர்த்து வச்சுட்டே வருகிறது. அப்போ அந்த மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பிசினஸ் மீட்டிங் இந்த லிங்க் வந்து எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. நம்ம இது மாதிரி இல்ல, செவ்வாய்க்கிழமை 9 மணிக்கு வருது. அது மாதிரி மலையாள மீட்டிங் எல்லாம் இருக்கு. வியாழக்கிழமை 8:30க்கு நடக்குது. அதுபோல நம்ம வெள்ளிக்கிழமை என்ஆர்ஐ மீட்டிங் இருக்கு 10 மணிக்கு. நல்ல மீட்டிங், இவ்வளவு கண்டினியூவா அங்க எல்லாம் நடந்துட்டே வந்துருது. பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் அங்க நடந்துட்டே வருகிறது. அது மாதிரி மெட்டா ஆர்மி மீட்டிங்கு நம்ம சனிக்கிழமை 8:30க்கு இருக்குது. அது மாதிரி நம்ம பார்ட்னர்ஸ் கிளப் மீட்டிங்கு ஞாயிற்றுக்கிழமை 8:30க்கு இருக்குது. எல்லாம் கிரேட் லீடர்ஸோட மீட்டிங். அவ்வளவு நமக்கு புரியும் அது எவ்வளவு நம்ம பிசினஸ் நடந்து வந்துட்டு இருக்குது. அதுக்காக எல்லா லிங்கும் எல்லாருக்கும் போர்பாடு பண்ணிடுங்க. சிஸ்டத்தை டெய்லி ஒரு வாட்டி திறந்து பாருங்க டெய்லி. அதுதான் எனக்கு உங்களுக்காக எனக்கு சொல்ல முடிஞ்சது. ஓகே, அடுத்தாக நம்ம செஷன் பைண்ட் அப் பண்றதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் பாலக்காடில் இருக்க கிரேட் தலைவர் ஸ்ரீ முருகதாஸ் சார் அவர்களே மேடைக்கு அனுப்புகிறேன். வெல்கம் சார், வெல்கம் முருகதாஸ் சார், வெல்கம் ஆன் தி ஸ்கிரீன். தேங்க்யூ சார். கேக்குதுங்களா? ஆமா சார், கேட்கலாம் சார். சூப்பர் சூப்பர். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு சார், த்ரோட் பெயின். பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் முருகதாஸ், பாலக்காடுல ட்ரெடிஷனலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே இந்த கிரேட் ஆர்கனைசேஷன்ல பார்ட்னராகவும் இருக்கேன். அண்ட் அன்பார்ந்த மில்லியனர்ஸ் அண்ட் ட்ரில்லியனர்ஸ், மை டியர் பார்ட்னர்ஸ், நம்ம கிரேட் லீடர், கிரேட் மென்டர், விஷனரி, இந்த $1 மில்லியன் கிளப் தமிழ் ஸ்டேஷன் நமக்காக தொடங்கி வச்ச பேரறிவு பெற்றது கே ரவிக்குமார் சார் நினைவுக்கு மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல நாள், இனிய நாள் மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறோம். சார், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம் சார். சார், நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும். நான் என்ன சார் வழி? ஒன்னில வேலைக்கு போகணும், இல்லைன்னா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும் இல்லைங்களா? அது இல்லாம ஷார்ட்கட் வழி இருக்குங்களா பணம் சம்பாதிக்க? பணம் சம்பாதிக்க ஒரே வழி, பணத்துக்காக செலவு பண்ணா தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காகத்தானே நாம எல்லாம் ஒவ்வொருத்தரும் MBA BBA அப்படின்னு நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சவங்க இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எப்படி போனாலும் நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்கத்தானே சார் பணம் கொடுத்து படிச்சோம். அதே போல இங்கேயும் இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் சொல்றது அதேதான் சார். நீங்க எல்லாரும் இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் பற்றி நல்லா படிங்க. இங்கேயும் பணம் சம்பாதிக்கிற வழியை சொல்லித்தரோம்.
நீங்க கை நிறைய சம்பாதிச்சு மில்லியனர்ஸ் ட்ரில்லியனர்ஸ் ஆகி சமூகத்துல கோடீஸ்வரரா பினான்சியல் ஃப்ரீடத்தோட ஜாம்னு வாழ்க்கையை நடத்துங்க சார். இதுதான் சார் இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் சொல்றது. அப்போ அதுக்காக உங்க இந்த பொன்னான வாழ்க்கையில கொஞ்சம் டைம் இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் பற்றி தெரியறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க சார். நம்ம இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வலுடன் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆகவேதான் இந்தியாவுல 2015 நவம்பர் மாதம் முதல்ல KYC வாங்கி ஒரு வேர்ல்டு நம்பர் 1 செக்யூரிட்டி சிஸ்டம் வழியா டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம்னு இந்த கிரேட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம 85 லட்சம் கம்யூனிட்டியும் ஏற்கனவே உருவாக்கிட்டு தான் மொத்தமா 6 ப்ராஜெக்டோட வேர்ல்வின் இன்டர்நேஷனல்ங்கிற இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் தொடங்கினது. உலகத்திலே 185 நாடுகள்ல பேங்கிங் செக்டர் எல்லாமே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற 1500 வருஷத்துக்கு மேல பரம்பரையா கோடீஸ்வரரான ரோத்சைல்டு ஃபேமிலியில இந்த காலத்துல ஒரு கிரேட் மேன் மேத்தமேட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆனா மிஸ்டர் டேனியல் ஜோன்சன் சார் தான் இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாங்க. இப்போ ரோத்சைல்டு ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா பனாமா கனாலை பத்தி அதை பத்தி நாம கேட்டிருக்கோம், எல்லாருமே கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதுல இன்வெஸ்ட் பண்ண ஃபேமிலி மலேசியாவுல நாம எல்லாரும் போக விரும்புற இடம் பட்டாயா எல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? அங்கத்த எல்லா விதமான டூரிஸ்ட் பிளேஸ், டூரிஸ்ட் பஸ், ஹோட்டல்ஸ் அப்படின்னு நிறைய பல விதமான பிசினஸுக்கும் ஃபண்டிங் பண்றதும் இந்த ஃபேமிலி தான் சார். முதல்ல இறங்கின கிரிப்டோ ஆகட்டும், எத்தேரியம் ஆகட்டும், எல்லாமே இந்த ஃபேமிலியில இருந்து வந்த ப்ரொஜெக்ட்ஸ். அப்படியே பார்த்தா உலகத்துல என்னென்ன ஓல்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கோ அதுல எல்லாமே இந்த ரோத்சைல்டு ஃபேமிலியோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபேமிலி நமக்காக கொடுத்த ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு தான் பேர்ல்வின் இன்டர்நேஷனல் PVC மெட்டா, அதாவது பேர்ல்வின் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மெட்டாங்கிற இந்த கிரேட் சிஸ்டம். இந்த ஆர்கனைசேஷன் எங்கெங்க எந்தெந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கும் போதும் அந்தந்த கண்ட்ரியில என்னென்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் தொடங்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க RBI ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இந்த கிரேட் ஆர்கனைசேஷன் இந்தியாவிலையும் பிசினஸ் பண்ணது. இப்படி கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கா, பக்காவா, லீகலா, சின்னதா ஒரு நெகட்டிவ் கூட சொல்ல முடியாத வேர்ல்டுல நம்பர் 1 செக்யூரிட்டி சிஸ்டத்துல சொந்தம் சர்வர்ல சொந்தமா பிளாக் செயின்ல உலகத்துல யாரு கூடயும் சேர்ந்து இல்லாம தனியா உருவாக்குனது ஒரு சிஸ்டம், ஒன் அண்ட் ஒன்லி சிஸ்டம் நம்ம இந்த கிரேட் சிஸ்டம். இங்க நம்ம நிறைய வேற மாதிரி கம்பெனிகளை பார்த்திருக்கோம். அங்க எல்லாமே இன்னொரு கம்பெனியில இருந்து வாங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தான் ஏதாவது நமக்கு கிடைக்கும். 2 கம்பெனியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை எடுத்து அப்புறம் தான் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க. சரிதானே சார்? ஆனா நம்ம சிஸ்டத்துல நீங்க 1 டைம் என்டர் ஆயிடுச்சுனாலே நீங்க இந்த கிரேட் ஆர்கனைசேஷன்ல ஒரு பார்ட்னரா மாறலாம் சார். நம்ம சிஸ்டம் இப்போ நமக்காக கொடுத்த இந்த 6 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க பார்ட்னர் தான் சார். முதல்ல நீங்க என்டர் ஆனாலே இந்த 6 ப்ராஜெக்ட்லயும் அந்த 6 ஆப்பர்ச்சுனிட்டிலயும் எல்லாத்துலயுமே நீங்க பார்ட்னர் தான் சார். முதல்ல DPயா கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் பாயிண்ட். இப்ப லைவா நடந்துட்டு இருக்கிற டிஜிட்டல் பேங்கிங் மல்டிபர்பஸ் NFT டோக்கன். அடுத்தது வரப்போகுது சோசியல் மீடியா, நெக்ஸ்ட் மொபைல் நெட்வொர்க், ஒன் வேர்ல்டு ஒன் சிம். அடுத்தது பாருங்க கேமிங் பிளாட்ஃபார்ம். நமக்கு தெரியும் இப்போ பழைய மாதிரி கிடையாது. கேமிங் பிளாட்ஃபார்ம்னா $1 trillion இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் Bungi.com வருது. இகாமர்ஸ் உலக அளவுல ரொம்ப ரொம்ப ஹிட்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய வியாபாரம். இதுல எல்லாமே நம்ம பேர்ல்வின் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இந்த வருஷமே 2025 இது எல்லாமே சாத்தியமாக போகுது. சிஸ்டம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ எதுக்கும் கவலைப்படாம நம்பிக்கையோட நீங்க நம்ம சிஸ்டத்துக்கு வாங்க, சிஸ்டத்துல ஒரு பார்ட்னரா மாறுங்க, இருக்கிற எல்லா சௌபாகியத்தையும் அடைங்க. எல்லாருமே ஒரு மில்லியனரோ ட்ரில்லியனரோ ஆக முயற்சி பண்ணுங்க. அதுக்காக நீங்க பெரிய ரிஸ்க் ஒன்றும் எடுக்க வேண்டாம். உங்களை இங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரியறதுக்காக
வாய்ப்பு கொடுத்தா உங்க லீடர்ஸ் யாரா இருந்தாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இந்த பெரிய அவசரத்தை பத்தி நல்லபடியா தெரிந்து வைங்க. சிஸ்டத்தை பத்தி நல்லபடியா படியுங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க. உங்க லைஃப் ஸ்டைல மொத்தமா மாத்திர ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த அவசரத்தை மாத்துங்க. இன்னும் நிறைய புது புது ப்ராஜெக்ட் சிஸ்டம் அப்டேட் பண்ண போறாங்க. இப்பவே நிறைய நபர்கள் நம்ம சிஸ்டம் வழியா லட்சக்கணக்கா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இந்த 2025 முடியறதுக்குள்ள நிறைய பார்ட்னர்ஸ் லட்சாதிபதியா மாறுறதுக்கு ரெடியா இருக்காங்க சார். சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம எல்லாரும் நிறைய கம்பெனிங்க பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ கம்பெனினே எடுத்துக்கலாம். நிறைய எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அதுல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சாலும் உங்க மேல டாப்ல இருக்கிற லீடர்ஸுக்கு தான் லாபம். அங்க உங்க கூட எவ்வளவு நபர்கள் வர்றாங்க, எவ்வளவு பிசினஸ் கொடுக்குறாங்க, கணக்கு பார்த்தானே உங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதா லாபம் கிடைக்கும். உங்க கையில எத்தனை லட்சம் இருந்தாலும் அங்க கொண்டு போடவும் முடியாது, அங்கிருந்து லாபமும் கிடைக்காது. ஆனா இந்த கிரேட் ஆர்கனைசேஷன்ல பாருங்க, உங்ககிட்ட பணம் இருந்தா நம்ம சிஸ்டத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணா சிஸ்டம் 200% ரிட்டர்ன் தருது. அதுவும் 1000 days, 33 மாதம். 1 லட்சம் போட்டா 2 லட்சமா ரிட்டர்ன் கொடுப்பாங்க நம்ம சிஸ்டம். அதுவும் 85% எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் உங்க சேஃப்டிக்காக 15% சிஸ்டம் அங்கேயே ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அது கிடைச்ச பணத்தை எல்லாமே எடுத்து செலவு பண்ற பழக்கம் தானே நமக்கு எல்லாருக்கும். அதுவும் சிஸ்டம் தெரிஞ்சு வச்சிருக்கு நமக்காக. சிஸ்டம் அதுவும் எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சரி, நமக்கு தெரிஞ்சு போச்சு, பணம் போட்டா சிஸ்டம் சொல்ற மாதிரியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு, பரவாயில்ல, சிஸ்டம் எல்லாமே சொன்ன மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு எப்போ உங்களுக்கு கான்பிடன்ட் வருதோ அப்பையில இருந்து சிஸ்டம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு சிஸ்டத்தை பத்தி நம்பிக்கை வந்தாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மீண்டும் அதிக வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாப்பீங்கல்ல. அதுக்கும் சிஸ்டம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரெடியா இருக்கும். சிஸ்டம் உங்க கூட ஒரு 20 நபர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வாய்ப்பை சிஸ்டம் கொடுக்குறாங்க சார். 20 மெட்ரிக்ஸ்ல ஒரு பெரிய வாய்ப்பை சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்கு. 20 ஸ்டெப் மட்டும், 20 ஸ்டெப் மட்டும்தான். அதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதே இல்லை. உங்க கூட பிசினஸ் பண்றதுக்கான 20 நபர்கள் இருந்தா 20%ல இருந்து 1% வரைக்கும் உங்க ஒரு மெகா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டம் நமக்காக கொடுத்துருக்கு சார். இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும்னா ஏர்லி பேர்ட் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் இப்ப நடந்துட்டு இருக்குது. நம்மள எல்லாரையும் மில்லியனர்ஸும் ட்ரில்லியனர்ஸும் ஆக்க சிஸ்டம் நம்ம கூடயே இருக்கு. இன்னைக்கு இந்த $1 மில்லியன் கிளப் டெலிமீட்டுக்கு புதுசா வந்தவங்க நல்லபடியா இதை பத்தி, இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நல்லபடியா படிங்க. தைரியமா இந்த பிசினஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா லீடர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. நல்லா யூஸிங்க. எல்லாரும் நல்லபடியா திங்க் பண்ணுங்க. நாம எல்லாரும் மில்லியனர்ஸ் அண்ட் ட்ரில்லியனர்ஸ் ஆனா தான் பாரத தேசம் நம்ம கிரேட் மென்டர் கே ரவிக்குமார் சொன்ன மாதிரி வல்லரசா மாறும். அதுக்காக நாம எல்லாரும் போராடுவோம். தேங்க்யூ. இன்னைக்கு இங்க $1 மில்லியன் கிளப் டெலிமீட்டிங்க்கு பங்கு சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு மில்லியனர்ஸுக்கும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லபடியா நமக்காக சொல்லி தந்தது கிரேட் லீடர் ஸ்ரீகுமார் சார், ஸ்ரீஹரி சார், தி டாப் மோஸ்ட் லீடர்ஸ், எம்சி எப்போ மாதிரி நல்லபடியா அழகா பிரசன்ட் பண்ணா ஏர்ஃபோர்ஸ் வெட்டரன் அனிதா சார், மற்றும் இங்கே பங்கு சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு கிரேட் லீடர்ஸுக்கும் ஒவ்வொரு கிரேட் மெம்பர்ஸுக்கும் என்னோட சார்பிலையும் $1 மில்லியன் கிளப் சார்பிலையும் ஹலோ சார், ஒரு நம்ம மெட்டாகிராஃப்ட் இல்லையா, அது கூட ஒண்ணு சொல்லணும். ஓகே சார், நான் வைண்ட் அப் பண்ணும்போது நான் வைண்ட் அப் பண்ணலாம். அது சொல்லல, யாரும் சொல்லல. ஓகே சார், மெட்டாகிராஃப்ட் இல்லையா? சொல்லுங்க. நான் இது வைண்ட் அப் பண்றோம்.
என்னோட மில்லியன் டாலர் கிளப் சார்பில் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்வோம் வளர்வோம் சாதிப்போம் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் முருகர். தேங்க்யூ அனிதா சார், நீங்க சொல்லிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நம்ம மெட்டா ஆர்மியில நம்ம குரூப்ல வந்து ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்குங்க. அதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஒரு மந்த்லி வந்து மாசம் இவ்வளவு குவாலிஃபை பண்ணினா ஒரு லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன் நமக்கு பேருக்கு சேர்த்து கொடுக்கறது மெட்டா கிராஃப்ட்னு. அதுக்கு நல்லா 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும் டோக்கன் ஃபார்மிங் எல்லாம் ஃப்ரீயாகி நமக்காக ப்ரைஸ் மணியாக கொடுக்கறது. அது மாதிரி இந்தியா மட்டும் எங்க வேணாலும் போகலாம். அதுக்கெல்லாம் நம்ம மெட்டா ஆர்மி நமக்காக இந்த பிரைஸ் மணியாக நமக்கு கொடுக்கறது. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் உங்களோட அப்ளைனோட கேட்டு இது படிச்சிருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்தது. இப்ப நம்ம கிரேட் 2 லீடர்ஸ் ஆயிருக்கு. ஒன்னு வந்து சுனிஷ் எடப்பாள் சார் வந்து மெட்டா கிராட் ஆயிருக்கு. அது மாதிரி நம்ம கிரேட் தலைவர் அனில்குமார் தாஸ் பத்தனந்திட்டா அவரும் நம்ம மெட்டா கிராஃப்ட் குவாலிஃபை பண்ணியிருக்கு. அந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் நம்ம இது என்ன இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களோட லீடர் கிட்ட கேட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஈஸி தான், அவ்வளவு ஒண்ணும் இல்ல. நிறைய பிரைஸ் பண்ணி கொடுக்கத்தான் போகிறது. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அப்போ சார் சொன்ன மாதிரி சார் வைண்ட் அப் பண்ணியாச்சு. அது விட்டு போறதுதான் நான் இங்க இப்போ ஞாபகப்படுத்தினேன். அப்போ வாழ வைத்து வாழ்வோம். இந்த புனிதமான பிசினஸை நமக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டு போவோம் என்று சொல்லிக்கிட்டு இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஆல் பார்ட்னர்.